வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் அரியதரம் அல்லது சீனி அரியதரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அரியதரம் செய்கிறதுக்கு ஒரு கப் சிவப்பு பச்சை அரிசி எடுத்திருக்கிறேன். இதுதான் ட்ரெடிஷனல் வே. ஆனால் இப்போ வெள்ளை பச்சை அரிசியும் யூஸ் பண்ணி செய்கிறார்கள். சிவப்பு பச்சை அரிசி தான் ஆரோக்கியமானது. நீங்கள் உங்களிடம் இருக்கிற அரிசியை யூஸ் பண்ணி வீட்டிலேயே செய்து பாருங்கள். இரண்டிலும் டேஸ்ட் வேறுபாடு இருக்காது. எடுத்திருக்கிற ஒரு கப் பச்சை அரிசியை 2-3 தடவை கழுவி 2 மணித்தியாலம் ஊற வைக்க போகிறேன். 2 மணித்தியாலம் ஊறிய அரிசியை இப்போ அரைக்க போகிறேன். அரிசி ஊறியதும் இப்படி உடைஞ்சி வரும். அதுக்கு முதல்ல ஊறி இருக்கிற அரிசியில் இருக்கிற தண்ணியை வடிகட்டி பேப்பர் டவலில் போட்டு வைக்க போகிறேன். அரிசியில் ஈரப்பதம் இல்லாத மாதிரி பார்த்து கொள்ள வேண்டும். அரிசியை சரியான பதத்தில் அரைச்சி எடுக்கிறது தான் சேலஞ்சிங்கான ஒன்று. நானுமே பிகினர்ஸ் தான். ஸோ இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்னு நம்புகிறேன். முழு அரிசியையுமே மாவாக அரைச்சி எடுக்க தேவையில்லை. குறுநல் எடுக்கிறதுக்கு பதில் பிகினர்ஸாக இருந்தால் இப்படி செய்து பாருங்கள். வெரி ஈஸி மெத்தட் இது. ரவை அல்லது சுகர் மிக்ஸி ஜாரில் போட்டு 1-2 சுற்றி எடுப்போம். அதுபோல் அரிசியை அரைச்சி எடுக்க வேணும். நான் சின்ன மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணுகிறேன். ஒரு தடவை பவுடரை அரைப்பட்டு வந்தாலும் அடுத்த தடவை சரியான கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுக்கலாம்ன்றதுக்காக நான் இங்கே ஒரு ஏலக்காயும் ஆட் பண்ணுகிறேன். அரைச்ச மாவை கையில் எடுத்து பார்த்தா தட்டுப்படும். அதோட 1/4 பங்கு குறுநல் இருக்கிற மாதிரி பார்த்து அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்கள். நான் சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு 3 தடவை அரைச்சி எடுத்திருக்கிறேன். ஒவ்வொரு தடவையும் 20 செகண்ட் அரைச்சி எடுத்திருக்கேன். எனக்கு சரியாக வந்திருக்குது. இப்போ இந்த மாவோட 1/2 கப் சுகர் சேர்த்துக்கொள்கிறேன். இது சேர்த்து தண்ணி சேர்க்க வேண்டிய தேவையில்லை. இதை இப்படியே குழச்சி வச்சா சரி. நான் இதோட கொஞ்சம் எண்ணெயும் சேர்க்க போகிறேன். 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். 1 பிஞ்சளவு பேக்கிங் பவுடரும் சேர்த்துக்கொள்கிறேன். மாவில் இருக்கிற ஈரப்பதத்தோட சுகரும் சேர்ந்து 5 மினிட்ஸ்லேயே இது ஈரப்பதமாக வந்துடும். நான் இப்போ ஈவினிங் போல் இதை குழைக்கிறேன். இதை இப்படியே வச்சு அடுத்த நாள் மார்னிங் சுட போகிறேன். ஸோ 12 ஹவர்ஸ் வரை இது இப்படியே இருக்கும். இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு 5 மினிட்ஸுக்கு பிறகு காட்டுகிறேன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். மாவில் இருக்கிற ஈரப்பதத்தோட சீனியும் சேர்ந்து இப்போவே ஈரமாக இருக்குது. நான் இதை இப்படியே வச்சு 5 மினிட்ஸுக்கு பிறகு உங்களுக்கு காட்டுகிறேன். இதை நான் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக இதை கொஞ்சம் அழுத்தி விட போகிறேன். இப்படி அழுத்தி வைக்கும்போது மாவில் இருக்கிற ஈரப்பதத்தோடு சேர்ந்து சீனியும் விரைவாக கரைஞ்சிடும். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிட்டுது. எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி குழைச்சி வச்சிருக்கிற இருக்குது. இதை நான் இப்போ உங்களுக்கு சுட்டு காட்டுகிறேன். லோ ஹீட்டுக்கு மாற்றிட்டு ஒரு பக்கம் 30 செகண்ட் மாதிரி பொரிஞ்சதும் அடுத்த பக்கத்துக்கு மாற்றி விட்டு கொள்ளுங்க. இப்போ 2 பக்கமும் வெந்துட்டது. நான் இப்போ இதை வெளியில் எடுத்துக்கொள்கிறேன். போடும்போது உருட்டிட்டு கொஞ்சம் தட்டி போட்டால் காணும். இப்போ அரியதரம் சுட்டு எடுத்துட்டேன். இது உள்பக்கம் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும், வெளிப்பக்கம் கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி பார்த்து சுட்டெடுத்து கொள்ளணும். அதனால தான் ஹீட்டை வெரி லோவில் வச்சு சுட்டெடுத்து கொள்ள வேணும். இதையும் விட இன்னும் கொஞ்சம் லைட்டான கலர்லேயே வெளியில் எடுத்துக்கொள்ளலாம். அது இன்னும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நீங்களும் இந்த அரியதரம் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ், பாய்.